Hi everyone, welcome to Foodie story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி okra roast. இத வந்து ladies finger roast னு சொல்லலாம். முதல்ல நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திடலாம். வெண்டைக்காய், எண்ணெய், அரிசி மாவு, கடலை மாவு, சாட் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு. முதல்ல வெண்டைக்காயை நாலா வெட்டிடலாம். இப்போ இதோட உள் பகுதியை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு பவுல்ல அந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ எல்லா பவுடரையும் சேர்த்துடலாம். உப்பு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகா பொடி நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதோட கடலை மாவு பாதி கப். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் தனியா வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து டீப் ஃப்ரையும் செய்யலாம், ஷாலோ ஃப்ரையும் செய்யலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் செய்ய போறேன். இப்போ நம்ம ஒன்னொன்னா அந்த வெண்டைக்காய் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னால அது சேர்த்துக்கோங்க. தனித்தனி பேட்சஸ்ல போடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனவனே சைடு திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்த பேட்ச் போடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம okra roast ரெடி ஆயிடும். கண்டிப்பா வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.